இளைஞர்களை பற்றி பேசுகிற நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று நாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை, தன் இளமையை எதற்காக பயன்படுத்தினார்கள்? இந்த மார்க்கத்திற்காக பயன்படுத்தினார்கள். இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக பயன்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆரம்ப கட்ட தாவாவின் பொழுது சிலைகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எதிரிகள் சொன்னார்கள், இந்த சிலைகளை உடைத்தது இப்ராஹிம் என்கிற இளைஞராகத்தான் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாலிப பருவத்துல இந்த மார்க்கத்தை தெரிவிக்கிறவா வீதியா மக்கள் மத்தியில் சொன்னாங்களே, நமக்கு கடமை இல்லையா? அல்லாஹ்வின் தூதர்கள் மரணிக்கிற அந்த கடைசி நாட்களில் நபிகளாருக்கு வழங்கப்பட்ட அந்த அபானிதத்தை, பொறுப்பை இந்த சமுதாயத்தின் இளைஞர்களின் கையை ஒப்படைக்கவில்லையா? மல்லிகு அன்னி வளவு ஆயத்தன், என்னிடமிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும் இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ற ஒரு பெரும் பொறுப்பை, கடமையை நபிகளார் நமக்கு வழங்கினார்களே, அந்த கடமையை நாம் சரிவர செய்கிறோமா? தாவா பணிகளை முன்னெடுக்கிறோமா? தாவா களத்திற்கு வருகிறோமா? தாவா செய்கிற பொழுது தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் இருக்கிற போது முதல் ஆளாக நான் வந்து சேர்கிறேனா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாலிபத்தை இறைவனுக்காக பயன்படுத்தினார்கள். தன் இளமை பருவத்திலேயே தன் தந்தையின் தவறான கொள்கையை ஓங்கி உடைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய வாப்பாவிடத்திலே சொன்னார்கள், தன் தந்தையிடத்திலே சொன்னார்கள், யா அபதி லா தஅபுது ஷைத்தான், என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வழிபடாதீர்கள். நீங்கள் வழிபடுவது கடவுளா, தெய்வமா, இறைவனா? இல்லை, நீங்கள் ஷைத்தானை வழிபடுகிறீர்கள், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிப பருவத்தில் இந்த ஏகத்துவத்தை ஓங்கி உரைத்தார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகம் அழிகிற நாள் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசிக்கொண்டே இருப்போமே. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், தன் வாலிபத்தை, தன் இளமையை இறைவனுக்காக பயன்படுத்திய விதம்தான்